நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்யும் அளவுக்கு இந்தியா கூட்டணி அடுத்த நிலையை அடைந்திருக்கிறது. அதில் யார் அப்படின்றது அது கேள்விக்குள்ளாக கார்கேவா இல்லை ராகுலா இல்லை மற்றவர்களா அப்படின்னு. ஆனால் இந்த நகரவே நகராதுன்னு சொல்லி வந்தவர்கள் இப்போது தொகுதி பங்கீடை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறார்கள். இது பெரிய டெவலப்மெண்ட் இல்லையா பொலிட்டிக்கலி? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம், நெறியாளருக்கு வணக்கம், சக விருந்தினர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசுகிற திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை, எம்பிங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் முதல்ல நான் எங்கள் அதிமுகவோட நிலைப்பாடை நான் தெளிவுபடுத்துகிறேன். கார்கே மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம், அதுதான் அதிமுகவோட நிலைப்பாடு. ஆனால் பாஜக அதில் சற்று நிதானித்து செயல்பட்டிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு தாமதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் உண்டு. மணிப்பூர் விஷயத்துலையும் அந்த மாதிரி இவங்க சரியாக அதை பாஜக ஹேண்டில் பண்ணலன்னு நினைக்கிறேன். விசாரணையில் இருக்குதுன்னா உள்துறை அமைச்சர் அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது விசாரணையில் இருக்குது, விசாரணையோட ஃபைனல் ரிப்போர்ட் வந்த உடனே நான் டேபிள் பண்ணுறேன், அப்போ அதை பற்றி விவாதிப்போம் அப்படின்னு இதை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பாஜக தொடர்ந்து ரெண்டாவது விஷயத்தில் இந்த தவறு பண்ணுறதா நான் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது. ஏன் புரியல அவங்க வடநாட்டில் மற்ற இடங்கள்ல எல்லா மாநிலங்களையும் வலுவாக இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் வலுவாக இருக்கிறப்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளோ வளர விடுறாங்க அப்படிங்கிற எனக்கு உள்ளபடியே ஒரு சந்தேகம் இருக்குது. அது ஒன்று. ஆனால் என்னன்னா இப்போ எனக்கு முன்னாடி பேசின திமுக செய்தி தொடர்பாளர் ஒன்று சொன்னார், இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு. ஆனால் யாரும் என்னால் அதை சொல்லலாம் சார். திமுக சபை நாகரிகத்தை பற்றியும் சபையை எப்படி நடத்தலாங்கிறத பற்றியும் பேசுறது தான் எனக்கு பெரிய வியப்பா இருக்கு. 2G விவகாரத்துல 2 வருஷமா பாஜக அதை தான் அரசியல் எடுத்துச்சு. அதான் சார் சொல்றேன், யாருக்கு சபை நாகரிகத்தை பற்றி சபை எப்படி நடத்துறதுன்னு 89 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தப்ப நடந்த பட்ஜெட் கூட்டத்தில் சேலையை உரிய அவமானப்படுத்தி வெளியேற்றினாங்கிறது பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுனது பாவம் இவங்களுக்கு தெரியல. புரட்சி தலைவர் சட்டசபையில் கேள்வி கேட்டதுக்காக அவர் ஒரு நிமிஷம் புரட்சி தலைவர் கேள்வி கேட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக மாடத்தில் உட்கார வச்சு அங்கிருந்து செருப்பை தூக்கி அடிக்க வச்சவங்க இவங்க அப்படிங்கிறது மறந்து போயிட்டீங்க. அனந்தநாயகிங்கிற ஒரு காங்கிரஸ் மெம்பர் சபையில் ஒரு கேள்வி கேட்ட உடனே அருவருக்கத்தக்க ஆபாசமான வார்த்தைகளை அவங்களை அர்ச்சனை பண்ணி கண்ணீர் விட்டு, காங்கிரஸ் அண்ணனுக்கு நல்லா காதல விழுவுன்னு நினைக்கிறேன், கண்ணீர் விட்டு கதற விட்டாங்க. எல்லாரும் பேசல, அமைதியா இருக்கேன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏங்க நான் அவரை கொஞ்சம் நாகரிகமா எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப மட்டும் மைக் வேலை செய்யாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சட்டசபையில கேள்வி கேட்கிறாரோ பாத்தீங்கன்னா சபை வேலை செய்யாது. எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரா மாறிடுவாரு, அமைச்சர்கள் பேச விட மாட்டாங்க. இவங்க சபையை எப்படி நடத்துறதுன்னு சாத்தான் வேதம் ஊத வேண்டாம். இதுல இன்னொன்னு கேட்டீங்க, இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கார்கே பிறக்காத பிள்ளைக்கு அப்பன் பேர் வச்சான், சித்தப்பன் சீர் வச்சான் அப்படிங்கிற மாதிரி. என்னங்க, அதாவது நீங்க இன்னொரு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, தவறான கேள்வி. கூடி களைவது தான் நோக்கமான்னு சொன்னீங்க, அதை நான் மறுக்கிறேன், கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். வெறும் சும்மா அவங்க கூடிட்டுலாம் அப்படி போகல. நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு 28 கட்சிக்காரங்களை நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. பீகாரில் கூடினாங்க, சமோசா சாப்பிட்டாங்க எல்லாருமே, பெங்களூரில் கூடினாங்க, ரைஸ் பாத் சாப்பிட்டாங்க, மும்பையில் கூடினாங்க, வடாபாவ் சாப்பிட்டாங்க, டெல்லியில் கூடியிருக்கிறாங்க, கேசரி சாப்பிட்ருக்குறாங்க. டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம், சிவில் ஏவியேஷனுக்கு நல்ல வருமானம். அதான் நான் சொன்ன மாதிரி கூடுவாங்களான்னு கேட்டீங்க, கூடிட்டாங்க. இல்ல 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 இப்ப பாத்தீங்கன்னா அது சாப்பிட்டாங்க இது சாப்பிட்டாங்கன்றீங்க. நாய்க்கறி சாப்பிடுறோம் நீங்க நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுறேங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன அடிப்படையில் இவங்க கூட்டணி சேர்றாங்க? இவங்க கூட்டணிக்கு ஒரு உருவகப்படுத்துறீங்கன்னா யானை உடம்பு இருக்கும், கழுத முகம் இருக்கும், ஒட்டகம் கால் இருக்கும், பூனை வால் இருக்கும், நரிமூளை வெண்ணா இருக்கும். மாநில பிரச்சனைகள்ல இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் ஒன்னே ஒண்ணு இதை மட்டும் என்ன கேட்க அலோவ் பண்ணுங்க தயவு செஞ்சு. முல்லை பெரியாறு டிஸ்பியூட் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்குது, அதை பத்தி இவங்களுடைய பார்வை என்ன? காவிரி மேகதாது பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்குது, அதுல இவங்க நிலைப்பாடு. நீட் நாடகம் எல்லா கட்சியும் ஏத்துக்கிட்ட நீட் எங்களுக்கு மட்டும் வேண்டாம் அதிமுக ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, பாஜக ஒரு நிலைப்பாடு இல்ல சார். இன்னைக்கு அந்த கூட்டணியில அதிமுக இல்ல சார், நாங்க இருந்த சார். இட் வாஸ் கதம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 370 நீக்கத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிக்கிறாரு, காமன் சிவில் கோட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிக்கிறாரு. சனாதானத்தை பத்தி ஏன் பேசி எங்க ஓட்ட கேட்கிறான்னு இவங்க பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி பாயிறாங்க. என்ன கொள்கை இருக்குது? காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன? மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதில் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் பாஜக சொல்லுகிறது இடி இவங்களை ஒன்று சேர்ந்துருக்குன்னு
பிரதமர் உள்ளிட்டவங்க எல்லாம் சொல்றாங்க ஒன்று சேர்ந்துருக்கீங்க. என்னென்ன திட்டங்கள் அவர் கேட்குற மாநில அளவில் பிரச்சனை என்ன, தேசிய கட்சிகள் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு ஒருமித்த கருத்து வந்தாதான் அந்த கூட்டணிக்கு வடிவம் வரும். ஒன்னா இருந்ததால வடிவம் வந்துருமா? ஒன்றா இருந்ததுனால தான் வடிவம் வருது. ஒன்றா இருக்க வச்சது நீங்கள் சொன்ன மாதிரி இடி பிஜேபி. இன்றைக்கி இந்தியா கூட்டணியை உருவாக்குனதில் முக்கிய பங்கு யாருக்கு? பாஜகவுடைய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இவைகளெல்லாம் சேர்ந்து எந்த மூலையிலையோ இருந்து எந்தெந்த திசையிலோ இருந்தவர்களே, எந்தெந்த வகையில் எதிரியாக இருந்தவர்களே ஒன்று சேர்த்துருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார்னு சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் வாயாலேயே காங்கிரஸ் தலைவரை பிரதமருங்கிற சொல்ல அளவுக்கு நிலைமையை உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் அது இடி அல்லது பிஜேபி தான் எங்களை உருவாக்கியிருக்கு. எங்களுக்கு இனிமேல் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து நீங்களே சொன்ன மாதிரி மோடி அவர்களை விரட்டுவது, பாஜகவை விரட்டுவது, இதுதான் எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்குள்ள என்னென்ன நடக்குமோ அவ்வளவு நடக்கும். இப்போ நேற்று கூட ஒரு பயத்தில் என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி, 2024 எதிர்க்கட்சியினுடைய பலம் குறையும்னு சொல்லி மேலும் குறையும் இருக்காரு. ஏன்னா இன்னும் நாங்கள் மிரட்ட போகிறோம்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறாரா, அல்லது இந்த விவிபேட் விஷயத்தில் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எதிர்காலத்தில் வந்து இன்றைய வந்து தேர்தல் முறையை மாற்றி விவிபேட் வைத்து அதனுடைய சீட்டை வந்து ஓட்டு போட்டோன்னே ஒவ்வொரு வாக்காளர் கையிலையும் கொடுத்து அதை இன்னொரு பூத் அந்த இன்னொரு பெட்டியில் போட்டோம்னு சொன்னால் ரெண்டையும் சரிபார்க்க முடியும்னு சொன்னது. இவையெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், இன்னும் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகளை அடக்குமுறை செய்யலாம்ங்கிற நிலைமைக்கு போயிட்டு. அதனால இந்தியா கூட்டணி மேல அவ்வளவு பயம் இருந்தனால தான் இந்த பாராளுமன்றத்தில் இன்னைக்கு நீங்க ஜிஎஸ்டி மசோதால இருந்து 58,000 கோடி கூடுதல் செலவின மசோதால இருந்து இது மாதிரி பல்வேறு விஷயங்களை, குற்றவியல் சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து எதிர்க்கட்சியில் இல்லாம பண்றது இதுவே ஒரு பயம் தான். அழகா சொன்னார் மணிகண்டன், எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா பேசக்கூடியவர் தான். இன்னைக்கு அதையும் சொல்லிட்டாரு. மணிப்பூர் விஷயத்திலையும் பாஜக சொதப்பல், பாராளுமன்ற விஷயத்திலையும் சொதப்பல்னு சொன்னாரு. இதை விட நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பார்லிமெண்ட். அப்போ பாஜகவுடைய இந்த தவறான விஷயங்கள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, 2002 இதே பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு நடைபெற்ற பொழுது என்ன நடந்துச்சு? அன்னைக்கு திரு அத்வானி அவர்கள் பேசினார்கள், பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பேசினார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு வாரமாக நல்லா விவாதம் நடந்துச்சு. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சமஸ்கிருத பெயர்களும் இந்தி பெயர்களும் இல்லதெல்லாம் கூட எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்க. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஏன் பேச முடியாத நிலை ஏற்பட்டது? இந்த விஷவாயு பாதுகாப்பு பிரச்சனை உள்ள விஷயம் தான் ஏற்பட்டதன் காரணம். அதுக்கு என்ன சொல்ல வரேன்? அழகா மணிகண்டன் சொன்ன மாதிரி, மணிகண்டன் விஷவாயு மாதிரி தான் அது. ஒரு வாயு என்பது சிலருக்கு விஷமா இருக்கலாம், சிலருக்கு விஷம் இல்லாம இருக்கலாம். இல்ல விஷமம் பண்றவங்க வாயிலிருந்து இதான் நம்ம வரும். நீங்க மணிகண்டனே சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல அவங்க முறையா நடந்திருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், இதுல நீங்களே சொன்னீங்க, என்ன சொல்றீங்க, ஈடியெல்லாம் ஒன்று சேர்த்துருக்குன்னு. அது போதும் சார் உங்களுக்கு. ஈடியால் ஒன்று சேர்ந்தவங்க நாளைக்கு தேர்தல் அரசியல் போய் நிற்பாங்க. பாஜக காமன் மேன் எப்படி பார்ப்பான்? நீங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள்ல இருந்து நீதிமன்றங்கள்ல விடுதலையாகி வரணும். நாங்க சொல்வது ஜனநாயக வழிமுறை. அன்றைக்கு பிரதமர் முதல்ல நாடாளுமன்றத்தில் நுழையும் போது தலையை வச்சார் கீழே நாடாளுமன்ற வாசல்ல. இன்னைக்கு நாடாளுமன்ற ஜனநாயக முறை தலைகளா போயிடுச்சு. அதை வைத்துக்கொண்டு அவர் சட்டத்தை போட்டு சுப்ரீம் கோர்ட்டை கட்டுப்படுத்துறாங்க. அது டெல்லியுடைய விஷயமாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன சொல்லுதோ அதுக்கு எதிராக சட்டத்தை ஏற்றி சுப்ரீம் கோர்ட் சொல்றதே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க இன்னைக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட் நாடாளுமன்றம் மட்டுமல்ல, ஏற்கனவே தன்மையப்படுத்தி விட்டார்கள் இடிய சிபிஐ. அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் கமிஷன் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தேர்தல் கமிஷன் என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு? அந்த கரீப் கல்யாண் விஷயத்துல பிரதமர் பேசுறதுக்கு ஒரு கண்டனமும் தேர்தல் கமிஷன் சொல்லல. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் சிலரை சில காலம் ஏமாத்தலாம், பலரை பல காலம் ஏமாத்தலாம், எல்லாரையும் எல்லா காலம் ஏமாத்த முடியாது. வாஜ்பாய் அவர்கள் 2004 நாங்க தான் ஜெயிப்போம்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு மோடி அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. நிச்சயமா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள். தேர்தல் கமிஷன் இதைதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். இன்னைக்கு திரு அத்வானி நிலைமை என்னவோ, திரு முரளி மனோகர் ஜோஷி நிலைமை என்னவோ, அதுதான் மீண்டும் நம்முடைய பிரதமருக்கு வரும். இன்னைக்கு அவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர் அவமானப்படுத்தியிருக்கலாம், அத்வானி அவமானப்படுத்தியிருக்கலாம். இந்த அவமானம் நாளைக்கு இவருக்கும் வரும், மோடி அவர்களுக்கும் வரும். காலம் மாறும். அவ்வளவுதான் கேட்போம்.